Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் GE 3791 ஹியூமன் வேல்யூஸ் அண்ட் எத்திக்ஸ் சப்ஜெக்டில் யூனிட் 3 சயின்டிஃபிக் வேல்யூஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா யூனிட் 1 யூனிட் 2க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் வித் ஆன்சர்ஸோட எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட்டு யூனிட் 3 தான் பார்க்க போகிறோம். ரெகுலராக நம்ம சேனலில் உங்களுக்கு எக்ஸாமுக்கு முன்னாடி ஹியூமன் வேல்யூஸ் அண்ட் எத்திக்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு வீடியோஸ் வந்துடும். பார்க்கணும் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் அப்படின்னா முருகன் டெக்வல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த பிடிஎஃபோட நோட்ஸோட லிங்க்குமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் டிரைவோட லிங்க் கொடுத்துருக்கேன், அதுலேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். ஓகேவா? இந்த யூனிட்டோட ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாப்பிக்காக எவிடன்ஸ் பேஸ்டு அப்ரோச்னா என்னன்னு தான் பார்க்க போகிறோம். எவிடன்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம்? சாட்சி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு விஷயத்த நான் வச்சிருக்கிறதுக்கு பேர் நம்பிக்கையாக நான் இப்படி இருந்தாதான், இது ப்ரூஃப் இருந்தாதான் இது உண்மை அப்படின்னு நம்ப வைக்கிறதுக்கு பேர் எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எவிடன்ஸ் பேஸ்டு அப்ரோச்னா அப்போ என்னவா இருக்கும்? எதுவும் நம்ம பிலீவ் பண்ணக்கூடாது, அதாவது நம்மளா எதையும் நம்பக்கூடாது, டிசைட் பண்ணக்கூடாது, அக்செப்ட் பண்ணக்கூடாது. உண்மையான எவிடன்ஸோ எக்ஸ்பிரிமெண்ட் ரிசல்ட்டோ இருந்துச்சுன்னா மட்டும்தான் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். ஏதோ யாரோ சொன்னாங்க அப்படின்னு நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது. அதை தான் நம்ம எவிடன்ஸ் பேஸ்டு அப்ரோச் அப்படின்னு சொல்வோம். சயின்டிஃபிக் வேல்யூஸ் எம்பாசிஸ். சயின்டிஃபிக் வேல்யூஸ் அப்படின்னாலே எதை பொறுத்து வரும்னா ஃபர்ஸ்ட் திங் ரேஷனல் திங்கிங் தான். ரேஷனல் திங்கிங் அப்படின்னா என்ன? தட் மீன்ஸ் ப்ராசஸ் ஆஃப் யூசிங் ரீசன், லாஜிக் அண்ட் ஃபேக்ட்ஸ். ஒரு விஷயத்தை நம்ம நம்பணும், டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னா அதை எவாலுவேட் பண்றதுக்கு சரியான ரீசன் இருக்கணும், லாஜிக் இருக்கணும், ஃபேக்ட்ஸ் இருக்கணும். அதை வச்சு வர்றது தான் நம்ம ரேஷனல் திங்கிங் அப்படின்னு சொல்வோம். ஸோ ரேஷனல் திங்கிங், கிரிட்டிக்கல் அனாலிசிஸ் அண்ட் சிஸ்டமேட்டிக் மெத்தட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் ரியாலிட்டி. ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சயின்டிஃபிக் வேல்யூ அப்படின்னா அது எவிடன்ஸ் பேஸ்டு அப்ரோச் தான். இட் இஸ் த பிராக்டிஸ் ஆஃப் வேலிடேட்டிங் ஃபேக்ட்ஸ் யூசிங் அப்ஜெக்டிவ், வெரிஃபபிள் அண்ட் ரீப்ரொடியூசபிள் எவிடன்ஸ் ரேதர் தென் அசம்ஷன், பிலீஃப்ஸ் அண்ட் ஒப்பீனியன். யாரோடைய தாட்டோ ஒப்பீனியனோ அவங்களுடைய நம்பிக்கையோ ஜஸ்ட் ஒரு அசம்ஷனோ அதெல்லாம் இல்லாம மெயின் அப்ஜெக்டிவ் என்ன, அதை நான் வெரிஃபை பண்ணியிருக்காங்களா, அதுக்கு எவிடன்ஸ் இருக்கான்னு எல்லாத்தையுமே செக் பண்ணி ப்ரூஃபோட வச்சிருக்கிறதுக்கு பேர் தான் நம்ம எவிடன்ஸ் பேஸ்டு அப்ரோச் அப்படின்னு சொல்வோம். So, an evidence-based approach refers to the process of using observable, experimental and measurable data to verify the truthness or accuracy of the claim. Okay, it is based on எதை பேஸ் பண்ணி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா scientific investigation, data collection, experimentation, logical reasoning எப்படி இருக்கும், critical evaluation எப்படி இருக்கும், இதெல்லாம் பொறுத்து தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இதெல்லாம் சொல்லணும்ல, ஃபேக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், வேலிடேட்டிங் ஃபேக்ட் அப்படின்னு சொல்கிறோம். அந்த வேலிடேட்டிங் ஃபேக்ட் அப்படின்னா என்னன்னு முதல்ல நமக்கு தெரியணும்ல. ஸோ வேலிடேட்டிவ் fact means confirming whether the statement, idea or phenomena is true or false. வேலிடேட் பண்றது அப்படின்னா எவாலுவேட் பண்றது. ஓகேவா? கணக்கு சரியா இருக்கா, அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் சரியா இருக்கான்னு செக் பண்றது தான் வேலிடேட் பண்றது அப்படின்னு சொல்வோம். அப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட்டோ ஒரு ஐடியாவோ ஒரு அவங்களுக்கான விஷயத்த ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எடுத்து கொடுக்குறாங்கன்னா அது முதல்ல ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு நம்ம செக் பண்றதுக்கு பேரு தான் வேலிடேட்டிங் ஃபேக்ட்ஸ் அப்படின்னு சொல்வோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டெட் ஆஃப் பிலீவிங் தட் த பிளான் க்ரோஸ் ஃபாஸ்டர் பிகாஸ் ஆஃப் ப்ரேயர்ஸ், a scientific approach to test it through controlled experiment. ஒரு செடியை நடுறோம், ஒரு பையன் நடுறான், அதை வேண்டிக்கிறான், எனக்கு அந்த செடி வேகமா வளரணும்னு சொல்லி. அந்த ப்ரேயர்ஸால தான் அந்த செடி வேகமா வளருது அப்படின்றத நம்ம ஏத்துக்காம சயின்டிஃபிக்கா ஏன் அந்த செடி வளருது அப்படின்னு எக்ஸ்பெரிமெண்டல் பண்ணி பார்க்கறதுக்கு பேரு வேலிடேட்டிங் ஃபேக்ட் அப்படின்னு சொல்வோம். ஓகே, ஸோ why is evidence based validation is important? எதுக்காக இந்த எவிடன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றோம்னா ஃபர்ஸ்ட் விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ensures truth and reliability. தட் மீன்ஸ் நம்மளுடைய ஒவ்வொருத்தவங்களோட ஒப்பீனியன் வேற வேற மாதிரி இருக்கும். ஹெல்ப் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்ட்ஸ் ஃப்ரம் ஒப்பீனியன்ஸ். ஒப்பீனியன் வேற, உண்மை வேற. ஓகேவா? ட்ரூத் அப்படின்னா உண்மை, ஒப்பீனியனை ஜஸ்ட் ஒரு கெஸ், ஒரு ஐடியா அப்படி சொல்லலாம். சூப்பர்ஸ்டிஷன் அப்படின்னா மூட நம்பிக்கை. நம்ம வச்சிருக்க ஒரு மூட நம்பிக்கையா இருக்கட்டும், ஒரு ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன், தவறான ஒரு இன்ஃபோவா இருக்கட்டும், ஒப்பீனியனா இருக்கட்டும், இதெல்லாம் இல்லாம ட்ரூத் இருக்கா அதுல அப்படின்னு நம்ம செக் பண்றதுக்காக தான் இந்த எவிடன்ஸ் பேஸ்ட் வேலிடேஷனே முக்கியம் அப்படின்னு சொல்றோம். தென் சப்போர்ட் ரேஷனல் டிசிஷன் மேக்கிங். தட் மீன்ஸ் நம்ம ஒரு விஷயத்தை எடுத்ததும் நம்பாம எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி நம்ம ரிசர்ச் பண்ணி எடுக்கிறதுக்கு பேரு ரேஷனல் டிசிஷன் மேக்கிங். தென் ப்ரமோட்ஸ் அப்ஜெக்டிவிட்டி. அப்ஜெக்டிவிட்டினா மெயினா பர்சனலா பயாஸ் பண்ணாம
இல்லாமல் எமோஷ்னலாவோ இல்லை முன்னாடியோ இதுதான் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் இல்லாமல் நியூட்ரலாக எல்லாத்தையும் செய்யறது. தென் ப்ரிவென்ட் மிஸ்இன்ஃபர்மேஷன், தப்பாக எந்த ஒரு ஃபேக் நியூஸும் இல்லாமல் கரெக்டாக கொண்டு போகிறதுக்காக இந்த எவிடன்ஸ் பேஸ்ட் வேலிடேஷன் கொண்டு வரும். தென் பில்ட் ட்ரஸ்ட் அண்ட் டிரான்ஸ்பரன்சி. நம்ம எப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் செக் பண்ணி கரெக்டாக ஆதாரத்தோட ப்ரூவ் பண்ணுறோமோ அப்போ யாருமே நம்மளை டவுட் பண்ண முடியாது, ட்ரஸ்ட்டு நம்ம மேலே அதிகமாக வரும். ஓகேவா? ஸோ பில்ட் ட்ரஸ்ட் அண்ட் டிரான்ஸ்பரன்சி. தென் என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் இருக்குது இந்த வேலிடேட்டிங் ஃபேக்ட் யூசிங் எவிடன்ஸ் பேஸ்ட் அப்ரோச்சில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்சர்வேஷன். நம்ம ப்ராப்ளம் என்ன அப்படின்றத முதல்ல கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஃபுல்லாக படிக்கணும். ஓகே. செகண்ட் திங் கொஸ்டினிங். கொஸ்டினிங் அப்படின்னா ஆஸ்க் சயின்டிஃபிக் கொஸ்டின். ஹவு டு வி நோ தட் இட் இஸ் ட்ரூ? அது எப்படி உண்மை, அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் இதை உண்மைன்னு சொல்கிறீங்கன்னா இது எப்படி வந்துச்சு அப்படின்னு நான் சயின்டிஃபிக்காக கொஸ்டின் ரைஸ் பண்ணணும். எந்த ஒரு இடத்துல நம்ம கொஸ்டினை ரைஸ் பண்ணுறோமோ அந்த இடத்துல இருந்து தான் நமக்கான ஆன்சர்ஸ் கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஹைப்போதிசிஸ் ஃபார்மேஷன் தேர்ட் ஸ்டெப். தட் மீன்ஸ் லாஜிக்கல் அசம்ஷன் கேன் பி டெஸ்டட். அங்கே எந்த மாதிரி சயின்டிஃபிக் அப்ரோச் ஃபாலோ பண்ணியிருக்கோன்னு சொல்கிறாங்களோ அது கரெக்டான டெஸ்ட் பண்ணுறதுக்கு பேர் ஹைப்போதிசிஸ் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்வோம். ஃபோர்த் ஸ்டெப் எக்ஸ்பெரிமெண்டேஷன் அண்ட் டேட்டா கலெக்ஷன். இந்த ப்ரொசீஜர் சயின்டிஃபிக் ப்ரொசீஜர் பண்ணுறதுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் டேட்டாஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபிஃப்த் ஸ்டெப் அந்த டேட்டா எல்லாத்தையும் அனாலிசிஸ் பண்ணணும். ஓகே. அனாலிசிஸ் பண்ணி ஒரு விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் பண்ணணும். வெரிஃபிகேஷன்னா டெஸ்ட் பண்ணணும். ஓகேவா? அந்த டெஸ்ட்டை திரும்ப பண்ணி பார்த்து கரெக்டாக தான் இருக்கா, அக்யூரசி எல்லாமே கரெக்டானு செக் பண்ணுறது. செவன்த் ஸ்டெப் கன்க்ளூஷன். ஓகே, அக்செப்ட் பண்ணியாச்சு, இந்த ஹைப்போதிசிஸ் கரெக்டாக இருந்தால் எவிடன்ஸ் ஓகே எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தால் அக்செப்ட் பண்ணும், இல்லைனா ரிஜெக்ட் பண்ணும். இது ஃபைனல். ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த ஸ்டெப்ஸ் இன்வால்வ்டு இன் வேலிடேட்டிங் ஃபேக்ட் யூசிங் எவிடன்ஸ் பேஸ்ட் அப்ரோச். தென் கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆட்ரிபியூட்ல அப்ஜெக்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் ஃபேக்ட் நாட் பிலீஃப். எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாமல் உண்மையை மட்டுமே பார்த்து இருக்கிறது தான் மெயின் திங். நெக்ஸ்ட் சிஸ்டமேட்டிக். ஒரு கரெக்டான ஆர்டர், இப்போ இப்படி தான் இருக்கணும்னு ஒரு ஸ்டெப் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆர்டர் வைஸ் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணி போகிறது. ஓகே. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லாஜிக்கல். யூஸ் ரீசனிங் அண்ட் அனாலிசிஸ். கரெக்டாக இந்த லாஜிக் படி தான் இந்த ப்ராப்ளம் நடந்திருக்கு அப்படின்னு தெளிவாக எடுத்து சொல்கிறது. தென் டிரான்ஸ்பரண்ட். ஓப்பன் டு ரிவ்யூ அண்ட் கிரிட்டிசம். யார் வேணா டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னா யார் வேணா செக் பண்ணலாம். யார் எந்த பர்சன் கேட்டாலுமே நம்ம அந்த திங்கை எடுத்து கொடுத்தோம் அப்படின்னா எக்ஸ்பெரிமெண்டல் இதுவாக எவிடன்ஸை எல்லாராலையுமே அதை பார்க்க முடியும், அது கரெக்டாக இருக்குன்னு வெரிஃபை பண்ணிக்க முடியும். தென் செல்ஃப் கரெக்டிங். ஏதாவது எரர்ஸ் இருந்தால் அதை அதுவே தெரிஞ்சுக்கிட்டு அதை எக்ஸ்பிளைன் மூலியமா அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். தென் கம்யூனிகபிள். ரிசல்ட் ஷேர் வித் அதர்ஸ். ஒருத்தரோட ஒருத்தர் நம்ம ரிசல்ட்ஸை ஷேர் பண்ணுறப்ப அந்த எவிடன்ஸ் அப்படியே ரொட்டேட் ஆகிக்கிட்டே இருக்கப்போ நம்ம எல்லாருக்குமே ஈஸியாக கம்யூனிகேட் பண்ண முடியுது. ஓகேவா? தென் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் எவிடன்ஸ் பேஸ்ட் அப்ரோச்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மெடிசனில் ஏதோ ஒரு புதுசாக ஒரு மெடிசன் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா அது எந்த ஒரு அசம்ஷனோ ஒரு இதுவோ ஃபேக்கோ இல்லாமல் கிளினிக்கலாக ட்ரையல் பார்த்துருக்கணும், ரிசர்ச் பண்ணியிருக்கணும், பல ரிசர்ச்க்கு அப்புறம் எவிடன்ஸ் வச்சு சப்மிட் பண்ணி தான் அந்த மெடிசனை நம்ம கொண்டு வரணும் மார்க்கெட்டிங்க்கு. தென் இன்ஜினியரிங். இன்ஜினியர் பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிப்பாங்க, அது எல்லாமே டிசைன்ஸ் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவைக்கு 4 தடவை செக் பண்ணியிருக்கணும். தேர்ட் ஒன் கிளைமேட் சயின்ஸ். கிளைமேட் சயின்ஸ் மீன்ஸ் குளோபல் வார்மிங் studies using decades of temperature data. இப்போ குளோபல் வார்மிங் வருது, திடீர்னு நடக்கும், ஒரு earthquake வரும், இதெல்லாம் அனாலிசிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எவிடன்ஸ் இந்த அளவுக்கு வருது, ஒரு புயல் வருதுன்னா கூட நமக்கு ஒரு கிளைமேட் வெதர் அனாலிசிஸ் சொல்றாங்கல்ல, அந்த இதுக்கெல்லாம். தென் ஃபாரன்சிக் சயின்ஸ். ஃபாரன்சிக் அப்படின்னா என்ன? கிரைம் இன்வெஸ்டிகேஷன்ல நம்ம நிறைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸ், டிஎன்ஏ, பிசிக்கல் எவிடன்ஸ்லாம் கலெக்ட் பண்றப்ப இந்த மெயின் திங் எவிடன்ஸ் பேஸ்ட் அப்ரோச் தான் அங்கே யூஸ் ஆகுது. தென் எவ்ரிடே டிசிஷன் மேக்கிங். ஃபைனலாக பார்த்தா ஒரு விஷயத்தை நம்ம டே டு டே லைஃப்ல எக்ஸிக்யூட் பண்ணணும்னாலே முக்கியமாக இந்த எவிடன்ஸ் பேஸ்ட் அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? தென் ரோல் ஆஃப் எவிடன்ஸ் பேஸ்ட் அப்ரோச் இன் ஹியூமன் வேல்யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் ரோல் எங்கே ப்ளே பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் ட்ரூத்ஃபுல்னஸ். நம்ம ஃபேக்ட்ஸை படிக்கிறப்ப தப்பான விஷயங்கள் எதையுமே எடுத்துக்காம உண்மையை மட்டுமே கொண்டு போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த எவிடன்ஸ் பேஸ்ட் அப்ரோச். செகண்ட் ஒன் எத்திக்கல் கண்டக்ட். எத்திக்கல் கண்டக்ட் அப்படின்னா கரெக்டான வேல ஜட்ஜ் பண்ணுறதுக்கு, ஒரு டிசிஷனை நம்ம கரெக்டாக கொண்டு போகிறதுக்கு, ஜஸ்டிஸ் வாங்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல். தென் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒருத்தவங்க ஒரு விஷயத்தை இப்போ எதை சொன்னாலும் நம்பிடுற மாதிரி இல்லாமல் எவிடன்ஸோட நான் சப்மிட் பண்ணுறப்ப எனக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அப்போ நான் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னாலே அதுக்கான ப்ராப்பர் எவிடன்ஸ் வச்சிருக்கணும் அப்படின்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை எனக்கு கொடுக்குது. ஓகே. அடுத்து ஓப்பன் மைண்ட்னஸ். ஓப்பன் மைண்ட்னஸ் அப்படின்னா அந்த ஒரு விஷயம் தப்பு அப்படின்றத ப்ரூவ் பண்ண முடியாத அளவுக்கு நான் எல்லாத்தையுமே கரெக்டாக கொண்டு போகிற அளவுக்கு என்னுடைய பிரெயினை ஒர்க் பண்ண வைக்கிது அந்த எவிடன்ஸ் பேஸ்ட் அப்ரோச். தென் ரெஸ்பெக்ட் ஃபார் ரேஷனாலிட்டி. சப்போர்ட் ப்ராக்ரஸ் இன் சயின்ஸ், டெக்னாலஜி அண்ட் சொசைட்டி. ஸோ கன்க்ளூஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா,
எப்படி சொல்றது, இப்போ வந்து எக்ஸ்பிரிமெண்ட் வந்து எதுக்காக மெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரூவோ ஃபால்ஸோ அதை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். ஓகே, ஃபர்ஸ்ட் திங். தென் ராங் இன்ஃபர்மேஷனை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த எவிடன்ஸ் பேஸ்ட் அப்ரோச் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தென் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தரை சார்ந்து ஒரு பயாஸ்டாக இல்லாமல் சூப்பர்ஸ்டிஷன் எந்த ஒரு மூட நம்பிக்கை இல்லாமல் இதுல இருந்தெல்லாம் நம்ம தப்பிக்கிறதுக்கு இந்த எவிடன்ஸ் பேஸ்ட் அப்ரோச் முறை வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. தென் மெடிசன், இன்ஜினியரிங் இந்த மாதிரி பல விஷயங்கள்ல டிசிஷனை கரெக்டாக எடுக்கிறதுக்கு இந்த எவிடன்ஸ் பேஸ்ட் அப்ரோச் நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அபவுட் எவிடன்ஸ் பேஸ்ட் அப்ரோச். இந்த கொஷின் இதெல்லாம் வச்சு நீங்கள் இந்த கான்செப்டை மைண்டில் வச்சுக்கிட்டு இன்னும் உங்களுக்கு வேணுன்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் அடிஷ்னலாக போட்டு எழுதலாம். உங்கள் நோட்ஸை வச்சு நீங்கள் படிச்சுக்கலாம். மறந்துடா முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.